ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் 2020 ஃபஹத் ஃபாசில் நடித்து வெளியான டிரான்ஸ். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியையும் ஷார்ட்டாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஹீரோவான விஜு பிரசாத் கன்னியாகுமரியை சேர்ந்தவர். இவர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். விஜு ஒரு திறமையான மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருந்தாலும் அவருக்கு சரியான கிளைண்ட்ஸ் கிடைக்கிறதில்ல, வருமானமும் அவ்வளோவா இல்லை. அதனால ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு அப்பப்போ சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் சின்னதாக மோட்டிவேஷன் ஒர்க் ஷாப் நடத்துறாரு. ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான மோட்டிவேஷனல் ட்ரைனராக முன்னேறணுங்கிற தான் விஜுவோட குறிக்கோள். அதுக்காக அவர் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. விஜுக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு தம்பி இருக்காரு. நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாரு, திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துப்பாரு. ஒரு தடவை விஜுவை சுத்தியால மண்டையில அடிச்சிட்டாரு. இருந்தாலும் தம்பி ஆச்சேன்னு விஜய் அவரை கூட வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து பாத்துக்கிறாரு. ஒரு நாள் விஜயோட தம்பி, என்னால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, இனி நான் உனக்கு பாரமாவும் தொந்தரவாகவும் இருக்க விரும்பலன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு. இதனால விஜு கொஞ்ச நாளா ரொம்ப சோகமா இருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த ஊர்ல இருக்கவே பிடிக்காம ஒரு சேஞ்சா இருக்கட்டும்னு நினைச்சு அங்கேருந்து மும்பைக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. அங்க ஒரு கொரியர் சர்வீஸ்ல சேர்ந்து ஒர்க் பண்றாரு. ஒரு நாள் சிக்னல்ல ஒரு லேடியை மீட் பண்றாரு. விஜு இந்த லேடியை கன்னியாகுமரியில ஒரு லிஃப்ட்ல மீட் பண்ணி பேசியிருப்பாரு. அந்த லேடியும் விஜுவை ஞாபகம் வச்சு நல்லா பேசுறாங்க. அவங்கள்ட்ட விஜு தன்னோட சிச்சுவேஷனை எடுத்து சொல்லி, நான் ஒரு சர்டிஃபைட் மோட்டிவேஷனல் ட்ரைனர், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கம்பெனில ஒரு வேலை அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு சொல்லி ஹெல்ப் கேட்கிறாரு. விஜு பேசி ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ்லாம் அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அவங்க அதை பார்த்துட்டு வீடியோஸ் எல்லாம் சாலமன்ங்கிற ஒருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்றாங்க. இவர் தான் சாலமன். கூட இருக்கிறவர் பேரு ஐசக். ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியோட பார்ட்னர்ஸ். இவங்க விஜயோட வீடியோ பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நம்ம வேலைக்கு வந்தா சரியா இருப்பான்னு சொல்லி விஜுவை வந்து மீட் பண்ண சொல்லவும் விஜு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாரு. அடுத்த நாள் அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு போய் சாலமனையும் ஐசக்கையும் மீட் பண்றாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க உங்களை மோட்டிவேஷனல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்காக செலக்ட் பண்ணல, நாங்க புதுசா ஒரு வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது இந்த உலகத்திலே ரொம்ப பெரிய ட்ரக் என்னன்னா அது ரிலீஜன் தான். உலகத்துல பெரும்பாலான மக்கள் தெய்வ நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை தான் நம்மளோட பிசினஸ். அதை வச்சுதான் நம்ம பணம் சம்பாதிக்க போறோம். இந்த பிசினஸோட ஃபேஸா நீங்க தான் இருக்க போறீங்க. நீங்க ஒரு நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் தானே, அதோட தெய்வ நம்பிக்கையை சேர்த்து பேச போறீங்க, அவ்வளவுதான். சுருக்கமா சொல்ல போனா நீங்க ஒரு கிறிஸ்டியானிட்டி பாஸ்டரா ஸ்டேஜ்ல மக்கள் முன்னாடி பேசி அவங்களை எக்ஸைட் பண்ண போறீங்க. உங்க பேச்சுல மக்கள் எல்லாம் மயங்கி நீங்க சொல்றதெல்லாம் செய்யற மாதிரி அவங்கள மாத்தணும். அது மூலமா நம்ம பணம் சம்பாதிக்க போறோம். இந்த வேலை உங்களுக்கு ஓகேவான்னு அவங்க கேட்க, விஜுக்கு இது ஏதோ தப்பான வேலை மாதிரி தோணுது. இருந்தாலும் இவரோட லைஃப்க்கு இந்த வேலை ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு இதை செய்ய ஒத்துக்கிறாரு. விஜு ஒரு ஹிந்து. அவருக்கு கிறிஸ்டியானிட்டி பத்தி எதுவும் தெரியாது. அதனால அவருக்கு அந்த மதத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவரோட பேச்சு, பாடி லாங்குவேஜ்னு எல்லாத்தையும் மாத்தணும். அதுக்காக ஒரு அசோசியேட்டா அவங்க அலாட் பண்றாங்க. அடுத்த சில வாரங்களுக்கு விஜுக்கு இவர் ட்ரைனிங் கொடுப்பாரு. இவர் பேரு அவரச்சன். விஜுக்கு ட்ரைனிங் கொச்சியில நடக்க போது அவர் வேலை செய்ய போறது அங்கதான். ரெண்டு பேரும் கொச்சி வந்ததுக்கு அப்புறம் விஜுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. கிறிஸ்டியானிட்டி பத்தின எல்லாத்தையும் அவர் நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. பைபிள் மொத்தத்தையும் டாப் டு பாட்டம் படிச்சு மனப்பாடம் பண்றாரு. நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஒரு பாஸ்டர் ஸ்டேஜ்ல எப்படி பேசணும், அவரோட பாடி லாங்குவேஜ் ஸ்டைல்னு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கிறிஸ்டியன் பாஸ்டரா மாதிரி பக்காவா ரெடி ஆயிடுறாரு. அடுத்ததா விஜய் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்னு பார்க்க சின்னதா ஒரு ஷோவை அரேஞ்ச் பண்ணி நூற்றுக்கணக்கான மக்களை வர வைக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி ஸ்டேஜ்ல நின்று மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கணுங்கிறதா விஜுவோட பல நாள் லட்சியம். அதோட முதல் படி தான் இது. விஜு ஸ்டேஜ்ல மக்கள் முன்னாடி ரொம்ப எக்ஸைட்மெண்டா பேசுறாரு. அவர் பேசிக்காவே ஒரு மோட்டிவேஷனல் ட்ரைனரா இருக்கிறதுனால அதுல அவருக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி கதையெல்லாம் சொல்லி செம்மையா பேசவும் இவர் பேச்சை கேட்டு மக்கள் எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. மெய் மறந்து ஹல்லேலூயான்னு சொல்லி கோஷம் போடுறாங்க. விஜு இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த ட்ரைனருக்கே செம்ம சர்ப்ரைசிங்கா இருக்கு. அதை தொடர்ந்து குளோரியஸ் சர்ச்சுங்கிற பேர்ல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அதோட சேர்மனா விஜய் அப்பாயிண்ட் பண்ணி அவரை வச்சு அவங்க நிறைய ஷோ நடத்துறாங்க. ஒரு மீட்டிங்லயும் விஜய் இம்ப்ரூவ் ஆயிட்டே போறாரு. இவரோட பேச்சை கேட்க மக்கள் அதிகமா வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மீட்டிங்ல கால் நடக்க முடியாத ஒரு லேடியை இவங்களே செட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. விஜுவும் அவங்க தலையில கை வச்சு இறைவன் உங்களை ஆசீர்வதிச்சு உங்க நோயை குணமாக்குவார்னு சொல்லி ரொம்ப உணர்ச்சி வசமா பிரார்த்தனை பண்ணவும் கொஞ்ச நேரத்துல அவங்களும் கால் குணமான மாதிரி நல்லா நடக்கிறாங்க. உடனே ஆண்டவன் தான் இப்படி அதிசயத்தை நிகழ்த்துறாருன்னு சொல்லி விஜு பேச மக்கள் அப்படியே பக்தியில மெய்மறந்து மூழ்கி போறாங்க. ஒரு டிவி சேனல் ஆரம்பிச்சு விஜய் நடத்துற ஷோஸ் பத்தி நிறைய ஆட்ஸ் கொடுக்குறாங்க. பாஸ்டரால என்னோட வாழ்க்கையே மாறிடுச்சு, ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்துட்டேன், நோய் குணமாயிடுச்சு, அது இதுன்னு ஃபேக்கா சிலர் பேசுறாங்க. விஜய் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறாரு. அப்புறமா ஒரு நாள் புதுசா ஒரு விஷயத்த சொல்றாங்க. கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்க முதல்ல கடவுளுக்கு கொடுக்கணும். நாங்க இது மாதிரி நிறைய சர்ச்சில் ப்ரோக்ராம்ஸ் நடத்தி நிறைய மக்களுக்கு நல்லது செய்ய போறோம். அதுக்கு உங்களால முடிஞ்ச நிதியை கொடுங்க. மற்றவங்களோட நலனுக்கு நீங்க எவ்வளவு அதிகமா கொடுக்குறீங்களோ அவ்வளோ அதிகமா உங்க மொத்த தலைமுறையும் ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி ப்ரோக்ராமுக்கு வர்ற மக்கள் கிட்ட பணத்தை வசூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மக்களும் விஜுவோட பேச்சுல மயங்கி அவரை நம்பி இறைவனுக்காக கொடுக்கறதா நினைச்சு பணத்தை அள்ளி கொடுக்குறாங்க. நிறைய பணக்காரங்களும் கூட விஜுவோட ஷோவுக்கு வராங்க. அவங்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க. நாட்கள் போக போக இவங்களுக்கு வர்ற வருமானம் ரொம்ப அதிகமாகுது. விஜுக்கும் இதுல ஷேர் கிடைக்கிறதுனால அவரும் பெரிய பணக்காரர் ஆயிடுறாரு. கோடி கணக்கில் சம்பாதிச்சு லக்ஸுரி காரு, சொந்த வீடுன்னு ஹைஃபையா மாறிட்டாரு. சாலமனும் ஐசக்கும் எதிர்பார்த்த மாதிரி இந்த வெஞ்சர் ரொம்ப பெரிய சக்சஸ் ஆயிடுச்சு. விஜு இந்தியால மட்டும் இல்லாம ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் போய் ஷோ நடத்த ஆரம்பிச்சிடறாரு. உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிடுறாரு. விஜுவை வச்சு இந்த
சாலமன் குரூப் உருவாக்கின இந்த பிசினஸ்ல அவங்களுக்கு பல 100 கோடி லாபம் வந்திருக்குன்னு சொல்லி எல்லாரும் அவரை பாராட்டுறாங்க. விஜுவுக்கு ட்ரைனிங் கொடுத்தவரை இப்ப அவரோட மேனேஜரா இருக்கிறாரு. ஒரு நாள் ஒரு பிரைவேட் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க விஜுவை கூப்பிடுறாங்க. பிரைவேட் டிவி சேனலுக்கெல்லாம் இன்டர்வியூ கொடுக்க வேணாம், அதுக்கு சாலமன் சார்ட் இருந்து நமக்கு பெர்மிஷன் கிடைக்கலன்னு மேனேஜர் சொல்லியும் விஜு அவரை மதிக்காம சேனலுக்கு இன்டர்வியூ கொடுப்பேன்னு தன்னிச்சையா முடிவெடுக்கிறாரு. அன்னைக்கு ஈவினிங் இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக விஜு அவர் மேனேஜரோட அந்த சேனல் ஆபீஸ்க்கு போறாரு. மேத்யூஸ்ங்கிற ஒருத்தர் தான் இந்த ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்றாரு. அந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகி நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆரம்பத்துல விஜுவை பத்தி நல்லா பாராட்டுற மாதிரி ஆரம்பிச்சுட்டு போக போக அவரோட நெகட்டிவ் சைடை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது விஜு பேர்ல நிறைய லக்ஸுரி கார் இருக்கு, பிரைவேட் ஜெட், பல கோடி மதிப்புல வீடு இருக்கு, இவ்வளவு சுத்தம் குறுகிய காலகட்டத்தில் எப்படி வந்துச்சுன்னு கேள்வி எழுப்புறாங்க. அதோட கடவுள் பேரை சொல்லி மக்களை ஏமாத்தி மக்கள்கிட்ட பணத்தை சுரண்டுறீங்கன்னு மேத்யூஸ் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. விஜு இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கல. அவருக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. அவர் ஏதாவது சொல்லி சமாளிக்கலான்னு வாயை திறக்கும் போது ஒரு பிரேக் விடுறாங்க. அப்பதான் இது ரெக்கார்டிங் ஷோல லைவ் ஷோன்னு விஜுக்கும் அவர் மேனேஜருக்கும் தெரிய வருது. இது லைவ் ஷோன்னு ஏன் முன்னாடியே சொல்லலன்னு கேட்டு விஜுவோட மேனேஜர் மேத்யூஸ் கிட்ட சண்டைக்கு போக விஜு அவரை தடுத்து சரி பரவாயில்ல நான் இதை சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு விஜு மறுபடியும் வந்து இன்டர்வியூல உட்கார்றாரு. மேத்யூஸ் மறுபடியும் விஜுவோட சொத்தை பத்தி கேட்கிறாரு. அதுக்கு விஜு நாங்க ஆயிரக்கணக்கான குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம், ஏழைங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம், தினமும் பல ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போறோம், இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல, எங்களோட ப்ராப்பர்ட்டி மட்டும் தெரியுதான்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனா மேத்யூஸ் அசராம விஜுவை மடக்கிற மாதிரியே கேள்வி மேல கேள்வி கேட்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு என்ன சொன்னாலும் கன்வின்ஸ் ஆக மாட்டீங்கன்னு விஜு சொல்ல ஏன் சார் இப்படி சொல்றீங்க, நீங்க நடத்துற ஷோஸ்ல பல பேரோட வியாதிகளை குணப்படுத்தி நிறைய மிராக்கல் பண்றீங்கல்ல, அதே மாதிரி இங்க லைவா ஏதாவது ஒரு மிராக்கல் பண்ணி காமிங்க, நான் மட்டும் இல்ல எல்லாரும் உங்களை நம்புவாங்கன்னு மேத்யூஸ் ரொம்ப தெனாவட்டா சொல்றாரு. உடனே விஜு மேல பார்த்து கடவுள்கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. இறைவனாகிய நீங்க தான் உங்களோட மகிமை இங்க காட்டணும்னு சொல்றாரு. அவர் அப்படி சொன்ன கொஞ்ச நேரத்துல மேத்யூஸ்க்கு உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது. அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாரு. திடீர்னு இருமல் வருது, உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது, தலை சுத்த ஆரம்பிக்குது. ஏஞ்சி நிக்க ட்ரை பண்றாரு. அடுத்த செகண்டே மயங்கி கீழே விழுந்துறாரு. இதை பாக்குற எல்லாருக்கும் செம ஷாக்கிங்கா இருக்கு. அதை தொடர்ந்து இந்த மாதிரி லைவ் ஷோல பேசுற கேள்வி கேட்ட ஆங்கர் மயங்கி விழுந்தது மீடியால ட்ரெண்ட் ஆகுது. மேத்யூஸை செமையா போட்டு கலாய்க்கிறாங்க. பேசர் கிட்ட தப்பா கேள்வி கேட்டதுனால கடவுள் தான் அவரை தண்டிச்சிட்டாருன்னு பேசிக்கிறாங்க. அடுத்த நாள் டிவில இன்னொரு நியூஸ் வருது. அதாவது மயங்கி விழுந்த மேத்யூஸோட பிளட்டை டெஸ்ட் பண்ணதுல அதுல மயக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விதமான கெமிக்கல் இருந்தது தெரிய வந்திருக்கு. சோ லைவ் இன்டர்வியூல பேசர் பண்ண மிராக்கல் உண்மை கிடையாது, ஃபேக்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. பிரேக் டைம்ல மேத்யூஸ்க்கு ஒரு ஜூஸ் கொடுத்திருப்பாங்க. அங்க வேலை செய்யற பாலுங்கிற ஒருத்தர்ட்ட சொல்லி விஜு தான் அந்த ஜூஸ்ல ஒரு ட்ரக்கை கலக்க வச்சிருப்பாரு. அதை குடிச்சனால தான் மேத்யூஸ் லைவ் ஷோல மயங்கி விழுந்தாரு. மாத்திரை கலந்து கொடுத்த அந்த பாலும் விஜுவோட நிறைய ஷோஸ்க்கு போயிருக்காரு. அவரும் விஜுவோட ஃபாலோவர் தான். அதை தொடர்ந்து விஜுவோட குளோரியஸ் ட்ரஸ்ட் மேல போலீஸ் என்கொயரி நடத்த போறதா சொல்றாங்க. இதை பாக்குற சாலமனுக்கு விஜு மேல செம கோவம் வருது. விஜுவை பலார்னு அரைஞ்சிறாரு. எங்க அனுமதி இல்லாம நீ செஞ்சது எவ்வளவு பெரிய பிரச்சனை கிரியேட் பண்ணிருக்கு பாத்தியா, நாங்க உன்னோட மாஸ்டர், நீ எங்களோட அடிமை, நீ எங்களுக்கு பயந்து நாங்க சொல்றத கேட்டு நடக்கணும், உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்ல நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு விஜு தைரியமா சொல்றாரு. அப்ப ஐசா கோவப்பட்டு விஜுவை பிடிச்சி வெளியே தள்ள ட்ரை பண்ணும்போது விஜு அவரை எதிர்த்து சண்டை போடுறாரு. அப்ப சாலமன் ஒரு கோல்ஃப் பேட்டை எடுத்து விஜுவோட தலையில பலமா அடிக்கவும் அவர் நில குலைஞ்சு கீழே விழுந்துடுறாரு. தலையில அடிப்பட்டதுல பிளட் லாஸ் ஆகி மயங்கிடுறாரு. அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஒரு 3 நாள் வரைக்கும் அவர் கோமால தான் இருக்காரு. 3வது நாள் கண் முழிக்கிறாரு. ஆனா அப்நார்மலா இருக்கிறாரு. மென்டலா அஃபெக்ட் ஆன மாதிரி பிஹேவ் பண்றாரு. விஜுக்கு என்ன ஆச்சுன்னு டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு இத்தனை வருஷமா ஒரு விதமான சத்து மாத்திரைன்னு சொல்லி ஒரு சில டேப்லெட்ஸை தினமும் நைட்டு விஜுவை இவங்க சாப்பிட வச்சிருப்பாங்க. அந்த ட்ரக்கோட சைடு எஃபெக்டாலையும் தலையில பலமா அடிப்பட்டதாலையும் விஜு இப்படி நடந்துக்கிறாரு. தெளிவா இருப்பாரு, திடீர்னு வேற மாதிரி நடந்துப்பாரு. இது ஒரு விதமான ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் மாதிரின்னு டாக்டர் சொல்றாரு. இது உண்மைதானா, ஒருவேளை விஜு நடிக்கிறாரான்னு உங்களுக்கு டவுட் வருது. அதனால அவர் கூடவே இருந்து அவரோட நடவடிக்கையை கண்காணிச்சு அவர் நடிக்கிறாரா இல்லையான்னு கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு ஒரு பொண்ணு அவரோட அசிஸ்டண்டா அப்பாயிண்ட் பண்றாங்க. இவங்க பேரு எஸ்தர். யாரோ ஒருத்தர் இவங்களை லவ் பண்ணி பிரெக்னென்ட் ஆகிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாரு. அதனால டிப்ரெஸ் ஆகி சூசைட்லாம் கூட ட்ரை பண்ணிட்டாங்க. அப்புறம் எப்படியா அதுல இருந்து மீண்டு இப்ப இவங்க மாடல் கம் செக்ஸ் ஒர்க்கரா இருக்கிறாங்க. எஸ்தர் இனிமே விஜுவோட புது பிஏவா இருப்பாங்க. ஆரம்பத்துல எஸ்தரை விஜுக்கு அவ்வளவு பிடிக்கல. அதுக்கப்புறம் அவங்களோட பேச்சு, பிஹேவியர், ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையும் பாக்குற விஜுவுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சு போகுது. அடுத்த நாள் வழக்கம் போல விஜுவோட ஷோல நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க. அவங்க முன்னாடி வழக்கம் போல நல்லா பேசுறாரு. விஜுவோட பேச்சுல எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆகி மனமுருகி இறைவனை நினைச்சு கண்ணீர் விடுறாங்க. வழக்கம் போல மிராக்கல் மூலமா நோயாளிகளை குணப்படுத்துற செஷன் ஸ்டார்ட் ஆகுது. நடக்க முடியாம வீல் சேர்ல ஒரு பக்தர் இங்க வந்திருக்காரு. இறைவன் இப்ப அவரை குணப்படுத்த போறாருன்னு விஜு சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ஏற்பாடு பண்ண ஆளு அங்க ஒரு வீல் சேர்ல வந்திருக்காரு. ஆனா அவருக்கு முன்னாடி வேற ஒருத்தர் கையை தூக்குறாரு. அது வேற யாரும் இல்ல, மேத்யூஸ் தான். விஜுவை மக்கள் முன்னாடி மொக்கையாக்கணும்னு பிளான் பண்ணி இவரே ஒரு ஆளை கால் ஊனமானவர் மாதிரி ஏற்பாடு பண்ணி வீல் சேர்ல கூட்டிட்டு ஸ்டேஜுக்கு வராரு. இது விஜுவுக்கும் அவரோட டீமுக்கும் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. விஜு எப்படி சமாளிக்க போறாருன்னு மேனேஜர் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆக்சிடென்ட்னால கால் ரெண்டும் செயல்படாம போயிடுச்சு, பாஸ்டர் தான் அவரை குணமாக்கணும்னு மேத்யூஸ் சொல்றாரு. விஜுக்கு மேத்யூஸ் எதுக்கு வந்திருக்காருன்னு புரிஞ்சிருச்சு. கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாம கடவுள்
கடவுள்கிட்ட பேசுற மாதிரி ஏதேதோ பேசி மந்திரம்லாம் சொல்லி இவரை எந்திரிச்சு நடக்க வைங்க இயேசுவேன்னு வேண்டுறாரு. அப்புறமா கொஞ்ச நேரத்துல கடவுள் உங்களை குணமாக்கிட்டாரு, ஏஞ்சி நடங்க பாப்போன்னு சொல்றாரு. அந்த ஆளும் ட்ரை பண்ற மாதிரி பண்ணிட்டு என்னால எந்திரிக்க முடியல, காலை அசைக்க கூட முடியலன்னு சும்மா சொல்றாரு. உடனே விஜு என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய இரும்பு கம்பி எடுத்துட்டு வந்து இந்த கம்பி மூலமா இறைவன் உங்களுக்கு அருள் வழங்குவார்னு சொல்லி அவர் காலையே ஓங்கி அடிக்க போக மேத்யூஸை நம்பி ஏதோ நடிக்க வந்தா அடிச்சு காலை உடைச்சிட்டா என்ன பண்றதுன்னு பயந்து அவர் டக்குன்னு ஏஞ்சி நின்னு இப்ப என்னால நிக்க முடியுது, நடக்க முடியுது, கடவுள் எனக்கு அருள் வழங்கிட்டாருன்னு சொல்றாரு. அங்க வந்திருந்தவங்க எல்லாரும் இறைவன் அற்புதத்தை நிகழ்த்திட்டாருன்னு சொல்லி பரவசம் அடைகிறாங்க. அப்படியே எல்லாரும் முன்னாடியும் கொஞ்சம் ஓடி காட்டுங்கன்னு விஜு அவர்கிட்ட சொல்ல அந்த ஆளு விட்டா போதுன்னு அந்த இடத்த விட்டே ஓடிடுறாரு. மேத்யூஸையும் கூட்டிட்டு போய் 4 மிதிச்சு வெளியே அனுப்பிடுறாங்க. இப்போ தாமஸ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் ரொம்ப ஏழையானவர், கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். அதோட விஜுவோட தீவிரமான ஃபாலோவரும் கூட. இவரோட 5 வயசு பொண்ணுக்கு ஏதோ ஒரு விஷக்காய்ச்சல் வந்திருக்கு. ஆனா அவளை இவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போல. விஜுவோட ஷோஸ்ல ஒரு மக்கள்கிட்ட எந்த வியாதியும் குணப்படுத்த டாக்டர்கிட்ட போக தேவையில்லை, இறைவனை விட பெரிய டாக்டர் யாருமே இல்ல, அவரை நம்புங்க, அவர் உங்களை குணமாக்குவார்னு சொல்லி பேசுவாரு. அதை நம்பி தாமஸும் தான் பொண்ணை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகாம கடவுள் காப்பாத்துவார் நம்பிட்டு இருக்காரு. விஜு நடத்துற ஷோஸ்ல புனித தீர்த்தம், புனித எண்ணெய்னு சொல்லி சில ப்ராடக்ட்ஸ் அதிக விலைக்கு விற்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து தான் பொண்ணோட கை காலை தேய்ச்சி விட்டு கடவுள் குணப்படுத்துவார்னு நம்பிட்டு இருக்காரு. அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு சொல்லி அவரோட ஒய்ஃப் எவ்வளவு சொல்லியும் அவர் கேட்கல. திரும்ப திரும்ப இவங்க விற்கிற அந்த புனித தீர்த்தத்தையும் ஆயிலையும் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்றாரு. கடவுள்கிட்ட தன்னோட மகளை குணப்படுத்த சொல்லி ப்ரே பண்ணிட்டே இருக்காரு. அதே சமயம் நாட்கள் போக போக விஜுக்கு எஸ்தர் மேல கொஞ்சம் நம்பிக்கை வருது. எஸ்தர்ட்ட பேசுற விஜு அவங்களோட கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. எஸ்தரும் விஜுவோட கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. விஜுக்கு எஸ்தரை ரொம்ப பிடிச்சு போகுது. சாலமன் இன்ஸ்ட்ரக்ஷன் படி விஜுக்கு டெய்லி ராத்திரி விட்டமின் டேப்லெட்ஸ் சொல்லி சில டேப்லெட்ஸை கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க. அதை சாப்பிட்றதுனால தான் அவருக்கு நைட்ல நல்லா தூக்கம் வருது. அதே சமயம் அந்த டேப்லெட்ஸை தொடர்ந்து சாப்பிட்றதுனால சைடு எஃபெக்ட்ஸா மூளையோட செயல்பாடும் பாதிக்கப்படும். விஜுவோட சில ஆக்டிவிட்டிஸ் சில நேரங்கள்ல ரொம்ப வேடா இருக்கிறத கவனிக்கிற எஸ்தருக்கு விஜுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கிறது உண்மைதான்னு தோணுது. அவங்க சாலமனுக்கு கால் பண்ணி விஜுக்கு நிஜமாவே மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, அவர் நடிக்கலன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. சரி நீ வந்த வேலை முடிஞ்சது, இன்னும் நீ கிளம்பலான்னு சாலமன் சொல்றாரு. ஒரு நாள் தாமஸ் விஜுக்கு கால் பண்ணி தன்னோட குழந்தைக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லை, எல்லாரும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொன்னாங்க. ஆனா ஜப கூட்டத்துல நீங்க தானே சொன்னீங்க இறைவனை விட பெரிய டாக்டர் யாருமே இல்லைன்னு. நான் இறைவனை முழுசா நம்புறேன், ஆனா என் பொண்ணு குணமாகலன்னு ரொம்ப அழுதுகிட்டே சொல்றாரு. நீ கவலைப்படாத தாமஸ், கடவுள் அற்புதத்தை நிகழ்த்துவாரு, கண்டிப்பா உன்னோட பொண்ணை குணப்படுத்துவாரு, அவரை நம்பு, வேற யாரையும் நம்பாதன்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி விஜு சொல்லிட்டு இருக்காரு. தாமஸும் அதை நம்பி வீட்டுக்கு போய் பார்த்தா அவரோட பொண்ணுக்கு ஃபீவர் ரொம்ப அதிகமாகி இறந்து போயிருக்கா. தாமஸ்க்கு இது பெரிய அதிர்ச்சியா இருக்கு. மயானத்துல அவளுக்கான இறுதிச் சடங்கெல்லாம் முடிஞ்சு அவளை அடக்கம் பண்ண போகும்போது தாமஸால அதை ஏத்துக்க முடியல. தன்னோட பொண்ணு இறந்து போகல, கடவுள் அவளுக்கு திரும்ப உயிர் கொடுப்பாருன்னு நினைக்கிறாரு. எல்லாத்தோட எதிர்ப்பையும் மீறி தான் பொண்ணோட பிரேதத்தை தூக்கிட்டு விஜுவை பார்க்க போறாரு. விஜு இப்போ ஒரு சர்ச்ல இருக்காரு. தாமஸ் அங்க வந்து அவரை பார்த்து என் பொண்ணை தொட்டு பிரார்த்தனை பண்ணுங்க பாஸ்டர், அவளை ஆசீர்வாதம் பண்ணுங்க, அவளை மறுபடியும் உயிரோட எந்திரிக்க வைங்கன்னு அழுதுகிட்டே கேட்கிறாரு. அந்த பொண்ணு இறந்துட்டான்னதும் விஜுவுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. இப்படி ஆகும்னு அவர் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. அங்க மக்கள் கூட்டம் கூட்டிடுது. விஜுவோட அசோசியேட்ஸ் அங்க வந்து விஜு அங்கேருந்து கூட்டிட்டு போய் கார்ல ஏத்தி அனுப்புறாங்க. தாமஸ் குழந்தைய தூக்கிட்டு பின்னாடியே ஓடி வராரு. விஜுவுக்கு அப்பதான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோன்னு தோணுது. சாலமன், ஐசக், அப்புறம் அந்த அவரச்சன் எல்லாருமே சேர்ந்து பணம் சம்பாதிக்க தன்னை ஒரு கருவியா யூஸ் பண்றாங்க. இனி இதை வளர விட கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஒரு சின்ன பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் தான் விஜுக்கு இது மண்டையில அடிச்ச மாதிரி உரைக்குது. அடுத்த நாள் அவர் தாமஸ் வீட்டுக்கு போய் அவரை பாக்குறாரு. அவர் குழந்தை இறந்து போனதுக்கு வருத்தப்பட்டு அழுகுறாரு. தன்னோட நிலைமை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி யார் பேச்சு கேட்டு அவர் இதெல்லாம் பண்றாரு. தாமஸ் குழந்தை இறந்ததுக்கு விஜு காரணமா இருந்தாலும் சாலமன், ஐசக் பேச்சை கேட்டுதான் நான் இப்படி எல்லாம் சொன்னேன்னு எல்லாத்தையும் தாமஸ் கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாரு. அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்கிறாரு. அப்புறம் அவரே உட்காந்து பேசி ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்றாரு. அதுல தன்னோட உண்மையான அடையாளம் என்னன்னு சொல்லி கடவுள் நம்பிக்கை அடிப்படையா வச்சு சாலமன், ஐசக் மாதிரி மாஃபியா ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு பேசி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டர் மேத்யூஸ்க்கு அனுப்பி வைக்கிறாரு. அதை பாக்குற மேத்யூஸ் ஒரு ஐடியா பண்றாரு. அந்த வீடியோவை அவர் சேனல்ல ஒர்க் பண்ற ஒரு கொல்லிக்கு அனுப்பிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு ரெடியா ஸ்டாண்ட் பைல வச்சுக்கோ, நான் சொல்லும் போது அதை டெலிகாஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு இவரு சாலமனுக்கு கால் பண்றாரு. தான் கிட்ட இருக்கிற அந்த விஜுவோட வீடியோவை பத்தி சொல்லி 5 கோடி ரூபாய் கொடுத்தா அந்த வீடியோவை கொடுத்துறேன், இல்லைன்னா டிவில டெலிகாஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டி பேரம் பேசுறாரு. சரி நீ கேட்ட பணத்தை கொடுத்துறேன், வந்து வாங்கிக்கொன்னு சாலமன் சொல்ல மேத்யூஸும் உடனே கிளம்பி போறாரு. ஆனா இவர் போற வழியில ஒரு லாரியை வச்சு இவர் காரை வேகமா இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. மேத்யூஸ்க்கு பயங்கரமா அடிபட்டு சாகுற நிலைமையில இருக்காரு. உடனே அவர் சேனல் ஆபீஸ் கால் பண்ணி அந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இறந்து போறாரு. இந்த வீடியோவும் டிவி நியூஸ்ல வருது. குளோரியஸ் ட்ரஸ்ட்ங்கிற பேர்ல விஜுவை பயன்படுத்தி சாலமன், ஐசக் குரூப் செஞ்ச ஸ்கேம்லாம் ரிவீல் ஆகுது. இதை டிவில பாக்குற சாலமனும் ஐசக்கும் ஷாக் ஆகி என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அங்க தாமஸ் பெருசா ஒரு அருவாளோட வராரு. ஐசக்கையும் சாலமனையும் வெறுத்தனமா வெட்டி கொள்றாரு. இவங்க நடத்தின குளோரியஸ் ட்ரஸ்டோட எல்லா சொத்துக்களையும் கவர்மெண்ட் சீஸ் பண்றாங்க. விஜுவை அரெஸ்ட் பண்றாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் படி இவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரா இருக்கறனால அவருக்கு தண்டனை எதுவும் தராம மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட்
கொடுக்குறாங்க. சில வருஷங்கள் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் அவர் ஃபுல்லா குணமாயி வெளியே வராரு. வெளியே வந்ததும் அவருக்கு எஸ்தர்ட்டேந்து ஒரு லெட்டர் வருது. அவங்க இப்ப நெதர்லாண்ட்ல இருக்கிறதாவும் இந்த லெட்டர் கிடைச்சதும் தன்னை வந்து பார்க்கும்படியும் அதுல எழுதியிருக்கு. விஜுவும் அவங்க சொன்ன அந்த அட்ரஸ்க்கு போறாரு. எஸ்தரும் அங்க ஒரு ரெட் லைட் ஏரியால செக்ஸ் ஒர்க்கரா இருக்கிறாங்க. விஜுவை பார்த்ததும் அவங்க ரொம்ப சந்தோஷமா அவர்கிட்ட ஓடி வராங்க. அண்ட் இதோட இந்த படமும் முடியுது.